வணக்கம் மேடம், நாங்கள் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இங்க பாக்குறதுக்கு. சூரத்ல எங்க இருந்து வரீங்க? மதுரை. நாங்கள் தமிழ்நாட்டில இருந்து மதுரை. ஐயோ, எனக்கு மதுரையில இருந்து நம்ம தமிழ் மக்களை இங்க சூரத்ல அதுவும் அஜ்மீரா ஃபேஷன்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம் டு அஜ்மீரா ஃபேஷன்ஸ். சரி, அதான் அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அஜ்மீரா ஃபேஷன் அப்படின்றப்போ குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அது சூரத்தில். அதுக்காகவே இதை வந்துட்டு ஒரு வீடியோவாக போட்டு மக்கள்கிட்ட எப்படி நம்ம தமிழில் நிறைய பேர் விரும்புகிறாங்க, ஹோல்சேல் நிறைய பேர் பண்ணுறாங்க, அதை போயிட்டு எப்படி போகணும், அங்கே என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் என் ஆர்ட்டை போய் எடுக்கலாம், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக மெட்டீரியல் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. நியூ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் என்னென்னா ஜவுளி வந்துட்டு மெட்டீரியல் எங்கே எடுக்கணும் அப்படின்ற நிறையா இப்போ தேடி யாரும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ வந்துட்டு ஒரு பயனாக இருக்குன்னு நாங்கள் நினச்சி ஒரு சின்ன கண்டென்ட் உங்களை வச்சு எடுக்கலாம்னு வந்திருக்கிறோம். ஆனால் உங்களை வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அஜ்மீரா ஃபேஷன் அப்படின்னாலே நல்லா ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்களுக்கு வந்ததில்லை. அதுக்கப்புறம் நான் நேரில் வந்துட்டு உங்களை நாங்கள் பார்த்து உங்களை பேட்டி எடுத்துன்னு வந்திருக்கோம். சரிங்களா? ரொம்ப நன்றி சார். இப்போ நம்ம ஹோல்சேல்லேருந்து நம்ம உங்கள்கிட்ட ஆன்லைன்லேயே ஆர்டர் கொடுத்துட்றாங்க. நம்மளோட வியூஸ் பார்த்துட்டு உங்கள் நம்பர் எடுத்துகிட்டு நம்ம பார்த்துட்றாங்கன்னு வைங்க. அவங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. அமௌண்ட்டும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே பே பண்ணிவிடுவாங்க. அவங்க பண்ணுறப்ப இது வந்துட்டு டூ பெய்டா இல்லை பெய்டான்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா? அவங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணும்போது மினிமம் ஒரு 50 kg வந்து இருக்கணும். அவங்க வாங்குற கலெக்ஷன்ஸ், அந்த பார்சலோட வெயிட்டேஜ் வந்து மினிமம் 50 kg இருக்கணும். அண்ட் அது சொல்ல பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் மினிமம் 25,000 ரூபாய்க்கு அவங்க ஸ்டாக் வாங்கலாம். ஆன்லைனுக்குன்னு நம்மளுக்கு தனியாக சேல்ஸ் டீம் இருக்காங்க. ஸ்க்ரீன்ல கொடுத்த நம்பர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுமோ டீம் வந்து அவங்களுக்கு PDF ஃபார்மேட்ல கலெக்ஷன்ஸ் வாட்ஸ்அப்லயே அனுப்பிடுவாங்க. ஸோ வியூவர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அந்த கலெக்ஷன்ஸை பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 50 kg இங்க நின்று ப்ராசஸ் கொரியர் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி பார்சல் சர்வீஸ் வந்து இங்க நின்று நாங்கள் ஃப்ரீயாக தான் அனுப்பிடுவோம். அங்க அந்தந்த ஸ்டேட்ல போன பிறகு கஸ்டமர் வந்து அவங்க எந்தெந்த லொகேஷன்ஸ்ல இருக்காங்களோ அங்கேருந்து டிஸ்டன்ஸ் மாறும். டிஸ்டன்ஸ் மாறும்போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மாறும். அது என்னமோ அவங்க வந்துட்டு அந்த பணம் கட்டி அந்த மெட்டீரியல் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. லாரியில போட்டாங்கன்னா லாரி என்ன காஸ்ட் வருதுன்னு அவங்க ஒரு லாரி செட்ல இருந்து ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அது வந்து அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் வரும், அதை வந்து அவங்க கட்டி எடுத்துக்கிற மாதிரி. ஆமா, டிஸ்டன்ஸை பொறுத்து லொகேஷன். நிறைய செல்லர்ஸ் உங்ககிட்ட கேட்பாங்க, இது என்ன நிறைய பேர் ஃப்ரீ கொடுப்பாங்களா அப்படிலாம் கேட்பாங்க. அதை நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லாபி. இது அஜ்மீரா ஃபேஷனுக்கு இது வந்து ரிசப்ஷன். ஓகேங்களா? இது எல்லாம் கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுற இடம். இப்படி தான் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம், சீசன் டைம்லலாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. எல்லாம் டோக்கன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி வைப்பாங்க. வாங்க ரிசப்ஷனுக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ரிசப்ஷனு. நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருமே எந்த ஸ்டேட்லேருந்து வந்தால் கூட இப்படி தான் என்ட்ரி ஆகிட்டு ரிசப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து ரிசப்ஷனில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியாது அந்த மாதிரி சொல்லும் போது அந்த லாங்குவேஜ், நீங்கள் எந்த லாங்குவேஜ் தெரியும்னா அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட இங்கே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இருக்காங்க. வேறு ஏதாச்சும் இடம் இருக்கா மேடம்? இப்போது நம்ம வந்து சாரீ நம்ம டூர் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து வெயிட்டிங். இது வந்து வெயிட்டிங் வந்தாங்க, பர்ச்சேசிங் வர்றவங்க வெயிட்டிங் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு வேலை ஃபுல்லாக ஆயிடுச்சு, பிறகு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா வெளியும் வெயிட் பண்ணுவாங்க. ஓ, போங்க மேடம். இது மேலே போகணுமோ? ஆமாம். நம்ம அஜ்மீரா ஃபேஷன் நூல் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா துணிக்கு. ஸோ எல்லா விதமான ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி நூலெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு நம்ம வந்து புரிகிற வரையும் வச்சுருக்கோம். ஏன்னா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்ன்றது நீங்கள் தயாரிக்கிறதுனால எல்லாமே சாம்பிள். இது என்ன செக்ஷன் மேடம்? நீங்கள் ரொம்ப நேரம் நாங்கள் கேட்டுட்டு இருந்தது இதுதான். ஆமாம், நீங்கள் கேட்டுட்டு இருந்தது சாரி செக்ஷன். கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ நம்ம இருக்கிறது பிரிண்டட் லூஸ் டிபார்ட்மெண்ட் சாரீஸ்ன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து சாரி செக்ஷன். ஆமா, வந்திருக்கோம், உள்ள வந்திருக்கோம். பிரிண்டட் saree டிபார்ட்மெண்ட். ஓகே, அதுலயே பர்టిక్యులரா பிரிண்டட் saree. ஆமா, ஓகே. ஆரம்பமே இங்க உங்களுக்கு வெறும் 45 ரூபாயில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க.
45 ரூபாயிலிருந்து உங்களுக்கு பிரிண்டட் சாரீஸ் இங்கே விதமான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பூனம்லேயே ஃபேப்ரிக் மாற டிசைன்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷிஃபானில் லைட் வெயிட் சாரீஸ், சாஃப்ட் சாரீஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ பண்டிலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் வந்து இது வந்து இது ஒரு சாரீ மாடல் பேட்டர்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட்டுக்கு இதில் வந்து இந்த மாதிரி வந்து இதில் பார்டர் பண்ணிட்டு நம்ம பிளவுஸும் போட்டுக்கலாம். ஈவெண்ட்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணிப்பாங்க, சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். விதமான மல்டி பர்பஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போகலாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் வீட்டில் யூஸ் பண்ணுற பயன்படுத்திக்கிற சாரீஸ், டெய்லி யூஸ் சாரீஸ் இந்த மாதிரி பண்டிலாக வரும். ஒரு பண்டிலில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 பீசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹோல்சேல் வாங்கிட்டு போகிறவங்க வியாபாரி வந்து வாங்குறாரு. இது வந்துட்டு அவங்களுக்குன்னு தனியாக நீங்கள் ஆமாம் இந்த மாதிரி ஹோல்சேலில் வந்து வாங்கிட்டு போவாங்க. எத்தனை பண்டில் வேணுமோ அத்தனை அவங்க விருப்பமாக வாங்கிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா காட்டன் சில்க் சாரீஸ் டிபார்ட்மெண்ட் இது வந்து. ஸோ இந்த சாரீஸில் வந்து இங்கே எல்லாமே காட்டன் சில்க் சாரீஸ் கிடைக்கும். லைவாக பார்க்குறீங்க, கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம இங்கே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ காட்டன் சில்க் சாரீஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ என்ன பேட்டர்ன் இருக்கோ டிசைனு உங்களுக்கு வந்து பண்டிலாக ஒரு இதில் 7, ஒரு இதில் 5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. ஸோ இது ஒரு பண்டில், இது ஒரு ரேட். ஆமாம், ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு ரேட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து 120 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து 120 ரூபாயிலேருந்து உங்களுக்கு மேலே போயிட்டே இருக்கும். இதில் உள்ள எல்லா ஐட்டமும் அந்த பக்கம் வேற மெட்டீரியல். இது எல்லாமே காட்டன் சில்க் சாரி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. இதுலயே வந்து டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து துணிக்கு ஏற்ற மாதிரி, ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து ரேட்டும் வந்து கூடும், அந்த மாதிரி குறையும். ஸோ இது ஃபுல்லாகவே என்னால் இப்போ திறந்து காட்ட முடியல சாரியை, லைவ் பர்ச்சேஸ் போயிட்டு இருக்கு. காட்டன்லேயே வந்து உங்களுக்கு வெரைட்டி டிசைன்ஸு, எம்ப்ராய்டிங், த்ரெட் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, இந்த மாதிரி ஹெவி ஒர்க், மைல்டு ஒர்க், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டன்லேருந்து கிடைக்கும். எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் பண்டிலாக இங்கே நின்று தான் எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்ன், இந்த டிசைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே டிசைன் இந்த புடவை. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துடும். இதுக்கு பேர் என்னது? இந்த சேலைக்கு பேர் காட்டன் சாரி. நம்ம ஊரில் கட்டுற சாரி இதெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக பியூர் காட்டன் சாரி. பாருங்க, இதுதான் அந்த நீங்கள் சொன்ன அந்த ஒரு பண்டலா? ஆமாம். ஸோ ஒரு இதில் ஒரு பண்டலில் டிஃபர் ஆகும். சில இதில் 6 இருக்கும், சில இதில் 7 இருக்கும், அந்த மாதிரி. இப்போ நம்ம இங்கே ஒரு செக்ஷன் கூட்டி வந்துருங்க. இதில் என்ன மேடம் இருக்குது? இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சில்க் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம ஊரில் நம்ம மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற சில்க் ஃபேன்சி சாரீஸ்ன்னு சொல்லலாம். காஞ்சிபுரம் சாரீ, பட்டு புடவைங்க, இந்த மாதிரி அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கலாம். சரி சரி சரி. ஏதாச்சும் சாம்பிள் பாருங்க, சாம்பிள் வந்து காட்டுறேன். இங்கே பாருங்க. ஸோ ஃபுல்லாகவே பட்டு புடவைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபேன்சிலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க் இருக்கும். இங்கே பாருங்க. ஸோ சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மீட்டர் சாரீ உங்களுக்கு பிளவுஸ் பீஸோடு வந்துடும். எல்லா சாரீஸ்லையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிளவுஸோடு வந்துடும். ஆமாம், இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே வந்து சில்க் பட்டு சில்க்லேயே நிறைய பட்டுலேயே விதவிதமான டிசைன், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எது வேணுமோ, எப்படி டிசைன் கேட்குறாங்களோ அப்படி கொடுத்துடலாம். ஆமாம். இப்போ ஒரு புடவை காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸு ரெட்டு, இந்த இதெல்லாம் டிசைன். இது வந்து முந்தானி. பிளவுஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க, முந்தானியில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரீ தைக்கும் போது இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க. ஸோ ஃபுல்லாகவே
ஹெவி ஒர்க்னு சொல்லலாம். சில்வர்ல வந்து ஒர்க் வந்து டைமண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. முந்தானி பாருங்க ரொம்ப அழகா வந்து இந்த மாதிரி த்ரெட்ல வந்து ஒரு பேட்டர்ன் டிசைனா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் இங்கே வாங்கிட்டு போகலாம். இந்த மாதிரி பண்டலாக உங்களுக்கு எத்தனை கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. பூனம் சாரீஸ்லேயே வந்து நம்ம ஊர் பக்கம்லாம் கட்டுற மாதிரி இந்த மாதிரி பிரிண்டட் சாரீஸ்லேயே இங்கே பாருங்க, இது ஒரு டிசைன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பிளாக்ல உங்களுக்கு கீழே ஒரு டிசைன். எல்லா சாரியுமே வந்து பிளவுஸோட உங்களுக்கு 6.5 மீட்டர் சாரி வந்துடும். இங்கே பாருங்க, இங்க பாருங்க, கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல கிடைச்சிடும். பூனம் சாரீஸ் எல்லாமே இங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். வீடியோவில் வந்து நம்ம கமெண்ட் வந்துட்டு நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து 6 மீட்டருன்னு சொன்னீங்க சார், ஏதோ 5 மீட்டர் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு குறைகள் இருக்குதுன்னு சொன்னார். அதை கொஞ்சம் நீங்கள் புரிகிற மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா இனிமே அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் கண்டிப்பா சார். சேலை வந்து 6 மீட்டர், பிளவுஸோட சேர்த்து 6.5 மீட்டர். இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்கு. 6 கரெக்ட்டா சொல்லுங்க. 6 ப்ளவுஸ் வெட்டினா தான் 6. ஆமா, 6 மீட்டர் புடவை, 6 மீட்டர் + 1/2 மீட்டர், 6.5 மீட்டர். ஆமா, 6.5 மீட்டர் இருக்கும் ஒரு சேலையோட அளவு. எல்லாமே வந்து நமக்கு 6.5 மீட்டருக்குள்ள உங்களுக்கு புடவையும் பிளவுஸ் வந்து. ஏதாவது ஒரு கஸ்டமர் எனக்கு 5 மீட்டர் தான் இருக்குன்னு திரும்ப ஏதாச்சும் இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. இது வரைக்கும் எங்க கிட்ட கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது இல்ல. சரி, அது அந்த மாதிரி வந்தது கிடையாது. சோ நான் அஷூரன்ஸ் எங்களுக்கு வந்து 6.5 மீட்டர் இருக்கும். ஓகே ஓகே, थैंक यू. பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பண்டலா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேற டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ்ல வந்து கிடைச்சிடும். இது 4. ஆமா, இதுல வந்து இப்போ 4 பீஸ் கொண்ட ஒரு. ஆமா, சோ இதுல வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்.